அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மீனம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி கிடையாது. இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் சொல்லக்கூடிய பலன்கள் இது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலானோருக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குன்னா, இந்த தனியான பயணம் முடியாதோ அப்படின்ற எண்ணங்கள் நிறையவே இருக்கும். ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த திருமண வாழ்க்கையில் மீனம் ராசியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளும் தனிமையும் ஏன் அப்படின்றது தான் நான் வீடியோவை கூட போட்டிருந்தேன். இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வாட்டிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது மேரேஜ் லைஃபே இல்லை அப்படின்னா கூட, சப்போஸ் நல்ல டீப்பாக பழகிட்டு இருக்கிறீங்க, லவர்ஸாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, அல்லது ஒரு நல்ல நட்பாக கூட இருந்திருக்கும், ஒரு எதிர்பாலினோட நல்ல ஒரு நட்பு இருந்திருந்தால் கூட அந்த நட்பால் கூட சில மன கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுட்டு இருக்கும். அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க, அல்லது அவங்களோட கருத்து வேறுபாடோடு இருந்துகிட்டு இருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். இது சார்பாக ஒரு மன உளைச்சல்கள் இருக்கும், ஒரு தனிமை இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் தீருமா அப்படின்னாக்க இந்த மாதமும் இதே தொடரும் என்பது தான் முக்கியமாக இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு காட்டக்கூடியது. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சனியை அஸ்தங்கப்படுத்தி புதனோடு இருக்கிறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 7க்குரியவன் 12ல் மறைகிறாரு புதன். அதே போல் 6க்குரியவன் 12ல் இருக்கிறது நல்லது தான். ஆனால் சனியை அஸ்தங்கப்படுத்துறது ஒரு வகையில் நல்லது கிடையாது. என்ன அப்படின்னாக்க, லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனியை அஸ்தங்கப்படுத்தும் போது, 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனியை அஸ்தங்கப்படுத்தும் போது உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதில் தடைகள் இருந்துட்டு இருக்கும், அபிலாஷைகள் நிறைவேறுவதில் தடைகள் இருக்கும், முயற்சிகளில் தடைகள் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் 12ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. செவ்வாய் மட்டும் 15ஆம் தேதி வரலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 11ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருப்பார். இந்த 12ஆம் பாவகத்தில் 8க்குரியவன் சுக்கிரன், 6க்குரிய சூரியன், சனி இதெல்லாம் சேரும்போது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். சரி, விபரீத ராஜயோகம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நீண்ட தூர பயணங்கள் நிறைய ஏற்படும். ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அங்கே வேலையில் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், அல்லது வேலையை விட்டுட்டு நீங்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அல்லது இங்கே ஒரு புதிய வாய்ப்புக்காக நீங்கள் வரலாம், அல்லது இங்கே இருக்கிறவங்க வீசா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்படி இல்லைனாக்க குடும்பத்தில் இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகிறதில்ல அப்படின்னா கூட ஒரு ஆன்மீக பயணம், நீங்கள் ஒரு தொலைதூரம் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். புத்திரர்கள் தொடர்பான விரயங்கள், புத்திர பாக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய விரயங்கள், அல்லது புத்திரர்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, அல்லது அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்திற்காக செலவுகள் சுப செலவுகளை நிறைய ஏற்படும். அதே போல் இந்த சுக்கிரன், சனி, சூரியன், புதன் இந்த கிரக சேர்க்கை என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் உங்களுக்கு சில பேருக்கு ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் சில பேருக்கெல்லாம் செலவுகள் ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் நீங்கள் வீடு, சொத்து, வாகனம் இவற்றில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒரு சொத்தை விற்றுட்டு அந்த கடனை அடைக்கிறது, அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது. முதல் 15 நாள், மார்ச் 15ஆம் தேதி வரலும் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த செவ்வாய் ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகும். மார்ச் 14ஆம் தேதி சூரியன் ராசியிலேயே பயிற்சி ஆகி விடுவார். ராசியிலேயே சூரியன், ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறாரு, ரேவதி நட்சத்திர சாரத்தில் ராகு இருக்கிறாரு. இப்போ இந்த ரேவதி நட்சத்திர சாரத்தில் இந்த ராகு வரக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க அது மார்ச் மாதம் தாண்டி ஏப்ரல் மாதம் டைமில் கிரகண தோஷமும் அடைகிறாரு சூரியன். அப்போ ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தங்கள், டென்ஷன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்றாவே இருக்கிறீங்கன்னா கூட கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் இல்லை, ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுனீங்களா, அல்லது வாழ்க்கை துணைவருக்கே செலவுகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு வகையில் தொழில் காரணமாக கூட வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து நீங்கள் தனியாகவும் அவர் ஒரு பக்கமும் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். மேலும்
ஒன்றாவே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு மனஸ்தாபம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுவோம், நிதானமாக பேசுறது முக்கியம். ரெண்டாவது, உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பாக கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், அதே போல் சளி தொல்லை, மேலும் வந்து பார்த்திங்கனாக்க டென்ஷன், ஒரு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சில பேருக்குலாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, இந்த மாதத்தோட தொடக்கத்தில் வந்து இந்த சூரியன் சனியை அசங்கப்படுத்தும் போது தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்படாக இருக்கும். நான் ஏற்கனவே போன மாதம் கூட சொல்லியிருந்தேன். அதாவது போன இடத்துலையும் நிம்மதி இல்லை, ஏற்கனவே ஒரு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கோம், போன இடத்துலையும் வந்து ஒரு ரெகக்னிஷன் இல்லை, வேலையில் வந்து கடினமாக உழைக்கக்கூடிய காலகட்டம், ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனால் அதற்கான ஊதியமோ ரெகக்னிஷனோ இல்லாத மாதிரியான ஃபீலிங் உங்ககிட்ட இருக்கும். அதற்கு சரியான வாய்ப்புகளை தேடிட்டு இருப்பீங்க. அந்த சரியான வாய்ப்பு என்பது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை கிடைக்கிறதுல தடைகளும் தாமதங்களும் இருக்கும். இப்போ வந்து வேலையில் இருப்பவர்கள் இடமாற்றம் செய்யலாமா அல்லது வேலையை விடலாமான்னா கண்டிப்பாக விட வேண்டாம், இடமாற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு அவசர கதியில் வந்து அவசரமாக செயல்பட்டு இருக்கிற வேலையை விட வேண்டாம், இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கக்கூடிய காலகட்டம். அது ரெகக்னிஷனே இல்லை அல்லது ஊதிய குறைவாக இருந்தால் கூட வேலை இல்லாமல் இருக்கிறது வந்து அதை விட பெரிய வழி. ஒரு வேலையில் வந்து ஒரு குறைவான சம்பளம் வாங்கிட்டு கூட இருந்துடலாம், ஆனால் வேலை இல்லாமல் இருந்தாக்க பணமும் இல்லை, மன நிம்மதியும் இல்லை, அக்கம் பக்கங்கிறவங்க குடும்ப உறவுகள் எல்லாமே நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுடும். அதனால் வந்து இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது நல்லது. மேலும் புதிதாக வேலை தேடுறவங்க கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு காலத்தை ஓட்டுறது இந்த காலகட்டத்தில் நல்லது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் பொருளாதார ரீதியாக நிறைய எக்ஸ்பென்சஸ் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய காலகட்டம், நிறைய செலவுகள், நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு பணம் இல்லை, அதற்கு தகுந்த அளவுக்கு பண வரவில் தடைகளோ ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம். கொடுத்தீங்கன்னா பணம் திருப்பி வராது, கொஞ்சம் விரயங்களாகும், நஷ்டங்களாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயும் சனியும் மாதத்தோட பிற்பகுதியில் சேர்ந்துடுறாங்க. செவ்வாய், சனி, சுக்கிரன் 3 கிரகங்களும் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கும். வாக்குஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 12ஆம் பாவகத்தில் சனியோடு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து சொல்லாத வார்த்தைகளை கூட சொன்னதாக நினச்சி சில பேர் வந்து பிரச்சனையை கிளப்பலாம். குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சக பணியாளர்கிட்ட உங்களுடைய பர்சனல்லாம் ஷேர் பண்ணுறதை நிறுத்துங்க. அதே போல் ஒரு புதிய நபர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள், திடுப்புன்னு புதிய நபர் ஒருத்தர் அறிமுகமாகிறாரு, கொஞ்சம் நெருக்கமாகிறாரு, உங்களை விரும்புகிறாரு, அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களை நேசிக்கிற மாதிரி கூட வரும். ஸோ அந்த மாதிரி இந்த செவ்வாய், சனி, சுக்கிரன்லாம் சேரும்போது புதியவர்களுடைய அறிமுகம் அது வந்து எதிர்பாலினராக கூட இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பர்சனலில் சொல்கிறோம் அப்படின்னாக்க அவங்க நம்மளை பயன்படுத்திக்குவாங்க பண விஷயத்தில். அதனால் பண நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதியவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம், அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். இந்த செவ்வாய் சனி சேரும்போது பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரனோடு சேரும்போது சகோதர வழி உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். சொத்துக்கள் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம், விரயங்கள் ஏற்படலாம், ஆல்ட்ரேஷன், வாகனத்தில் பழுது அதை நீக்கிறதுக்கான செலவுகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவரோட அல்லது வாழ்க்கை துணைவருடைய உறவுகளோட நீங்கள் வந்து கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அவங்களோட கருத்து வேறுபாடு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏன்னா ஆழ்குடியவன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது ஒரு கவலை இருக்கும். எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட ஏதோ ஒரு கவலை உங்களை வாட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் இருக்கும், சரியான தூக்கம் நம்ம காலகட்டத்தில் வராது. அதனால் முடிந்த அளவுக்கு வந்து இந்த 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கும்போதும் சரி, உங்கள் ராசியில் சூரியன் வரும்போதும் சரி, இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னென்னா மெடிடேஷன் பண்ணுறது. யோகா ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்கன்னாக்க யோகா பண்ணுங்கள் டெய்லி, அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றும். 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் சனி சேர்றதுனால பார்த்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் சில பேருக்கு வழக்குகளில் ஆல்ரெடி வழக்குகளில் இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடுமையை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில். அது கொஞ்சம் செலவாகலாம். அல்லது சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் வம்பு வழக்குகளால் பாதிக்கப்படுறது போன்ற வகையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிஷனாக தான் இருக்கும், ஒரு எதிரானதாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இதை வந்து கொஞ்சம் வாய்தா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து நகர்த்துறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு லாஸ் இல்லாமல் இருக்கும். அது வந்து நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கிடைச்சா போதும் அப்படின்னு டிவோர்ஸ் கிடைச்சா போதும்னு கூட சில பேர் இருப்பீங்க. ஸோ சில பேருக்கு அந்த டிவோர்ஸ் கிடைக்காம கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வழக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். அது எந்த சைடாக இருந்தாலும் சரி. இந்த 9க்குரியவன் செவ்வாய் சனியோடு சேர்றதுனால பார்த்தீங்கன்னாக்க
சொத்துக்கள் தொடர்பாக, பூர்வீக சொத்து தொடர்பாக சில வில்லங்கங்கள், தந்தை வழி உறவுகளால் சில மனக்கசப்புகள், பிரச்சனைகள், அல்லது தந்தையுடனே கூட சில கருத்து வேறுபாடுகள், தந்தையால் சில பாதிப்புகள், அல்லது தந்தைக்கே சில பாதிப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புண்டு. குறிப்பாக அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வழக்குகள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த முடிவும் இந்த காலகட்டத்தில் அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான முடிவுகள் உடனடியாக எடுக்காமல் அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவாங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நன்மை. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க மன அழுத்தம், டென்ஷன்லாம் இருக்கும், கோபம் இருக்கும், தேவையற்ற கோபம் வந்து போகும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க பொதுவாகவே புதன் வந்து மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசியில் புதன், ஆனால் அங்கே நீசமாகிற ஈவன் வந்து அஸ்தங்கம் ஆவார் சூரியனோட. அப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும், அல்லது கரெக்ஷன் ஆகும், அல்லது டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் வந்து முதலீடை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே போல் இந்த மண்மனை தொடர்பான செலவுகள், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாத்தியம். ஏன்னா செவ்வாய் வந்து 15 நாள் உச்சமாகிறதுனால லேண்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயம் வரும், திடீர்னு பணமும் வரும். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அதனால் பணமே வராது, உங்களுக்கு செலவு தான் ஆகும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணுன்னாக்க பணம் வரும், ஆனால் அதை விட அதிகமான செலவுகளும் காத்திருக்கும்னு சொல்கிறேன் நான். அதுதான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை சமாளிப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு. அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வேலையில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதனால் திடுதிப்புன்னு விடக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் உங்களுக்கு வரும். மேலும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் வந்து புதிதாக வேலை தேடுறீங்கன்னா ஒரு சின்ன வேலையாவது, ஒரு ப்ரைவேட் ஜாபாவது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வை வந்து 10ஆம் பாவகத்துக்கு வருது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எஃபோர்ட் நிறைய போடுவீங்க, நிறைய முயற்சிகள் செய்வீங்க. அதனால் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு வகையில் பணமும் உங்களுக்கு லைஃப் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, முக்கியமாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை துர்க்கை அம்பாளுக்கு 108 எலுமிச்சம்பழம் கோத்து உங்கள் கையாலேயே நூலில் கோத்து துர்க்கை அம்பாளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 இந்த காலகட்டத்தில் அணிவிச்சு விளக்கேற்றிட்டு வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க. பிரிந்த கணவன் மனைவி, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, எதிர்ப்பாளினரால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை செஞ்சுட்டு வரலாம். ஏன்னா அந்த ராகு ராசிலையும் 7ஆம் இடத்துல கேதும் இருக்கிறனால தான் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த வருடமும் 2ஆம் இடத்துல ராகு, 8ல் வந்து கேது, அதுவும் வந்து குடும்ப வாழ்க்கை பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருந்தது. இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. துர்க்கை அம்பாலை வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.